ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ஜி5 ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க லெனின் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். லெனின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே வராரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையானவர். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு. பவர் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அங்கே நில பிரச்சனை, பவர் பிரச்சனைன்ட்டு இருக்கு. அதனால ஒரு சிலரோட பகையும் நம்ம ஹீரோ சம்பாதிக்கிறாரு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் செல்வா கூட இருக்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி கொலை ஒண்ணு பண்ணியிருப்பாரு. அதையும் அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி மறைச்சு வச்சிருப்பாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, தான் ஒரு அனாதை இல்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, நம்ம ஹீரோட பேக் ஸ்டோரி என்ன, இப்ப இருக்க பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் எடுத்து பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. படத்தையே ஹோல்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த கிராமத்து பின்னணியை காமிச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அது அழகா சினிமோட்டோகிராஃபி கேப்சரும் பண்ணியிருக்காங்க. படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் அங்கங்க நல்லா தான் இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்துல செகண்ட் ஹாஃப்ல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தமன் தன்னோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருந்தாரு. சாங்ஸுமே நல்லா தான் இருந்தது. டெக்னிக்கலி இந்த படம் சவுண்டான ஒரு படம் தான். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல வர பாடல்கள் எல்லாமே வேகத்தடையா தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லாவே இருக்கும். மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.